சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 19ஆம் தேதி. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். யோசபாத் ஆகாபின் வலையில் சிக்கியிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். உண்மையாகவே முக்கியத்துவம் வாய்ந்த எதையும் செய்வதற்கு முன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடம் எப்போதும் விசாரிப்பது அவனுடைய வழக்கமாக இருந்தது. இந்த காரியத்திற்கும் ஆகாப் ஆயத்தமாக இருந்தான். யோசபாத் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை மதிக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். மேலும் 400 கள்ள தீர்க்கதரிசிகளை ஆலோசனைக்கு ஆயத்தமான நிலையில் அவன் வைத்திருந்தான். இவ்வாறு யோசபாத் ஒரு தீர்க்கதரிசியை கேட்டபோது ஆகாப் 400 பேரை காண்பித்தான். ஆகாப் தானும் ஒரு தேவ பயமுள்ள மனிதன் என்ற தோற்றத்தை உருவாக்க விரும்பினான். ஆனால் ஐயோ, விதிவிலக்கில்லாமல் 400 தீர்க்கதரிசிகளும் ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஆகாப்பை நோக்கி, நீ யுத்தத்துக்கு போ, நீ வெற்றி பெறுவாய், தொடர்ந்து போ, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்கள். ராஜாவின் பாதுகாப்பை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. அவர்கள் மனதில் நினைத்திருக்கலாம், இந்த ராஜா யுத்தத்தில் மரித்தால் மரிக்கட்டும், நமக்கு என்ன என்று. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளைப் போல் எத்தனையோ பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? தேவனுடைய செய்தியை உண்மையாக கொடுப்பதில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. ஜனங்கள் எந்த மாதிரியான செய்தியை கேட்க விரும்புகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அத்தகைய செய்திகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். பெரும் புகழை பெற வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே ஆசையாக இருக்கிறது. இருப்பினும் யோசபாத் ஜெபம் செய்யும் மனிதன். மேலும் இந்த 400 தீர்க்கதரிசிகளிடம் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தான். இதேபோல் ஆவிக்குரியவர்கள் ஒரு பிரசங்கி தேவ மனிதனா இல்லையா என்பதை உணர்வார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதை கேட்ட யோசபாத், இவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகள் என்று நான் நினைக்கவில்லை என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். எனவே அவன் இவர்களை தவிர வேறு ஒரு தீர்க்கதரிசி இங்கு இல்லையா என்று கேட்டான். மிகாயா தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டான். இந்த முறை மிகாயா என்ன சொல்வான் என்று ஆகாப் அறிந்திருந்தான். எனவே அவன் தூதுவனிடம், நீ மிகாயாவிடம் சென்று அவனது காதில் கிசுகிசுத்து 400 தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள் என்று அவனிடம் சொல், அதையே சொல்லும்படி கேள் என்று கூறினான். இன்றும் பல இடங்களில் யாரேனும் ஒருவர் பிரசங்கம் செய்ய போகும் முன் அந்த பிரசங்கியாரை ஓரமாக அழைத்து எதை பிரசங்கிக்க வேண்டும், எதை பிரசங்கிக்கூடாது என்று சொல்வார்கள். மேலும் அவர்கள் அந்த அறிவுரைக்கு செவிசாய்க்காவிட்டால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். விரைவில் அல்லது பின்னர் தேவ ஊழியர்களாகிய நீங்களும் இதே போன்ற சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். ஆகவே உங்கள் அடிகளை கவனமாக கவனிக்காவிட்டால் நீங்களும் வீழ்ந்து போக வாய்ப்புள்ளது. இதனால் தான் இந்த எச்சரிக்கை வார்த்தையை மிகவும் ஆணித்தரமாக உங்களிடம் கொண்டு வருகின்றோம். மிகாயா தேவனுடைய உண்மையான ஊழியனாக இருந்தான். மேலும் அவன் தேவ செய்தியை மிகவும் உண்மையாக கொடுத்தான். வசனம் 16லிருந்து 22. மிகாயா தனது செய்தியை மிகச்சரியாக தெளிவுபடுத்துவதற்காக 400 கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயில் கர்த்தர் பொய்யான ஆவியை வைத்ததாக அறிவித்தான். அவன் தனது ஊழியத்தை மிகவும் உண்மையாகவும் தைரியமாகவும் நிறைவேற்றினான்.